28 சோஸ்திரங்கள், அவரால் அருளப்பட்ட 28 சோஸ்திரங்கள் மந்திர ரத்தனங்களாகவே விளங்கி ஜொலிக்கின்றன என்றால், பெரிய பெரிய பிரச்சனைகளுக்கெல்லாம் பரிகாரமாக அவர் எழுதிய அந்த நூல்களே, அந்த சோஸ்திரங்களே இருக்கிறது என்றால், இந்த மகான் திருப்பதியில் பூஜை நடக்கும் பொழுது அடிக்கப்படக்கூடிய அந்த மணியை எடுத்து அந்த அம்மா கையில கொடுக்கிறார். யாரு? திருப்பதி பெருமாள் கொடுக்கிறார். அந்த மணியை வாங்கி அந்த அம்மையார் விழுங்குகிறார். கனவிலே இந்த நிகழ்வு நடக்குது. ஏன்னா கர்ப்ப கிரகத்தில் மணியை காணவில்லை. திருப்பதியில கர்ப்ப கிரகத்தில் மணி அடிப்பது கிடையாது. அந்த மணி போனதுதான். எத்தனையோ மந்திரங்கள் இருக்கு சார். மகான், அதாவது பெருமாளுக்கு, சிவபெருமானுக்கு, விநாயகருக்கு, முருகனுக்கு, சக்கரத்தாழ்வார், எத்தனையோ மந்திரங்கள் இருக்கலாம். ஆனால் எந்த மந்திரத்தை சொன்னால் தெய்வங்கள் கட்டுப்படுமோ, அந்த மூல மந்திரமே சொன்னாலும் உடனடியாக இசைவே கொடுக்காத ஒரு தெய்வம் இருக்கு. அவ்வளவு சீக்கிரமா அந்த தெய்வத்தை நம்ம வசப்படுத்தவே முடியாது. அதுதான் கருடாழ்வார். இந்த குழந்தை பாஸ் பண்ணுமான்னு எனக்கு தெரியல, இவெல்லாம் படிச்சு நல்ல ஆளா வருவானான்னு எனக்கு தெரியல அப்படின்னு நினைப்பவர்கள் எல்லாம் இன்றும் அந்த சுவாமி தேசிகரால் அருளப்பட்ட ஹயக்ரீவ சோஸ்திரத்தை யாரெல்லாம் கேட்கிறார்களோ, யாரெல்லாம் சொல்கிறார்களோ, அவர்கள் அறிவில், ஞானத்தில், கல்வியில் பிரகாசிப்பார்கள். இது அந்த தேசிகருடைய திருவாய்மொழி. தி டிவைன் தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். நான் விஜய் ஹரிஹரசுதன். இன்னைக்கு நம்ம கூட இருக்கிறது யாருன்னு பார்த்தீங்கன்னா நாராயணன் அவர்கள் தான் இருக்காங்க. வணக்கம் சார். வணக்கம் சார். நம்ம விஜயேந்திரர் பற்றி பேசியிருக்கோம், அதுக்கப்புறம் அருணகிரிநாதர் பற்றி பேசியிருக்கோம். அந்த வரிசையில் இன்னைக்கு எந்த மகானை பற்றி பேச போகிறோம் அப்படிங்கிறது தான் என்னோட. நிச்சயமா தி டிவைன் தமிழ் நேயர்களுக்கு என்னுடைய சிரம் தாழ்ந்த நமஸ்காரங்கள். ஸ்ரீமான் வெங்கடநாதார்யா கவிதார்க்கு கேசரி வேதாந்த ஆச்சாரிய பர்யோமே சன்னிதத்தாம் சதாகிருதி. மிக மிக சிறப்பாக ஒரு மகான் இந்த பூவியில் அவதரித்தார் என்றால், அவருடைய ஒரு தபோபலம், தவத்தின் மூலமாக இந்த உலகத்திற்கே கல்வி கடவுளாக விளங்கக்கூடிய ஹயக்ரீவர் இந்த வையகத்திற்கு வந்தார் என்றால் அந்த மகான் காரணம். திருவரங்கம் மிலேச்சர்களால், அந்நிய படையெடுப்பால் பாதிப்படைந்த சமயத்தில் அந்த பெருமாளை காப்பாற்றுவதற்காக மிக பெரும் முயற்சி எடுத்தவர் யார் என்றால் இந்த மகான். இன்னைக்கு நம்ம யாரை சொல்ல போறோமோ அந்த மகான். 28 சோஸ்திரங்கள், அவரால் அருளப்பட்ட 28 சோஸ்திரங்கள் மந்திர ரத்தனங்களாகவே விளங்கி ஜொலிக்கின்றன என்றால், பெரிய பெரிய பிரச்சனைகளுக்கெல்லாம் பரிகாரமாக அவர் எழுதிய அந்த நூல்களே, அந்த சோஸ்திரங்களே இருக்கிறது என்றால் இந்த மகான். அது மட்டுமல்லாமல் சர்வ தந்திர சுதந்திரர் என்ற ஒரு சிறப்பை பெற்றவர், அனைத்து கலைகளிலும் வல்லவர் என்ற ஒரு மேன்மையான பட்டத்தை பெற்றவரும் இந்த மகான் தான். யார் இவர் என்று பார்த்தால், காஞ்சிபுரத்திற்கு அருகாமையிலே விளக்கொளி பெருமாள் தீப பிரகாசர் என்று ஒரு 108 திவ்யதேசத்திலே ஒரு திவ்யதேசம் இருக்கிறது. அந்த திவ்யதேசத்திற்கு அருகாமையிலே தூப்புல் என்று சொல்லக்கூடிய ஒரு அக்ரஹாரம், ஒரு பகுதி. அதிலே விசேஷமாக ஒரு தம்பதிகள் வசித்து வந்தார்கள். நிறைய பேர் இருந்தாலும் அதுல ஒரு தம்பதிகள் பன்னெடுங்காலம் குழந்தையே இல்லாம இருக்காங்க. அவங்க அனந்தசூரி தோத்தாத்திரின்னு சொல்லுவாங்க, தோத்தாத்திரி அம்மாள். அப்போ அந்த 2 பேரும் என்ன பண்றாங்க, பன்னெடுங்காலமா நமக்கு குழந்தை பிறக்கலையேன்னு சொல்லிட்டு திருமலை திருப்பதிக்கு போய் பிரார்த்தனை பண்ணி, எனக்கு நல்ல ஒரு அற்புதமான மகனை கொடு. அவங்க எப்படி கேட்டாங்கன்னா, இந்த உலகத்திற்கு பயன் தரக்கூடிய வகையில் ஒரு மகன் எங்களுக்கு பிறக்க வேண்டும். தான் குடும்பத்துக்குன்னு கேட்கல, இந்த உலகத்திற்கு என்னுடைய குழந்தை பிறந்து நன்மை நடக்கணும், மக்களுக்கு நன்மை நடக்கணும், அப்படிப்பட்ட ஒரு மகனை கொடுன்னு பிரார்த்தனை பண்ணி திருமலையில படுத்துக்கிறாங்க. இப்பெல்லாம் நீங்க பார்த்தீங்கன்னா, திருப்பதி போனீங்கன்னா தெரியும் சார், பொதுவாகவே எந்த திவ்ய கஷேத்திரங்களுக்கு போனாலும் ஒரு நாள் தங்கணும்னு சொல்லுவாங்க, கேள்விப்பட்டிருக்கீங்களா? அப்படி திருமலைக்கு சென்று அவர்கள் தங்குகிறார்கள். எங்க தங்குறாங்கன்னா, பெருமாள் கோவில் வாசல்லையே இன்னைக்கு நீங்க பார்த்தீங்கன்னா பல பக்தர்கள் படுத்திருப்பாங்க. சுவாமியை தரிசனம் பண்ணிட்டு அப்படியே அங்க படுத்து தூங்கிட்டு இருக்காங்க. அப்போ ஒரு கனவு வருகிறது. அந்த அம்மாவுக்கு, தோத்தாத்திரி அம்மாவுக்கு கனவு வருது. என்னன்னா, திருமலை வெங்கடாஜலபதி காட்சி தராரு கனவுல. அம்மையே எழுந்திருங்கிறாரு. உன்னுடைய பிரார்த்தனை என் செவியில விழுந்தது, நீ உனக்காக கேட்கல, இந்த உலகத்துக்காக கேட்கிறேன்னா எனக்கு அது மிகவும் பிடித்தமானது. லோகா சமஸ்தா சுகினோபவன் நீ கேட்டிருக்க, அப்படி ஒரு புத்திரனை உனக்கு தருகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கையில ஒரு மணி எடுத்து கொடுக்குறார்.
திருமலையில திருப்பதியில் பூஜை நடக்கும் பொழுது அடிக்கப்படக்கூடிய அந்த மணியை எடுத்து அந்த அம்மா கையில கொடுக்கிறார். யாரு? திருப்பதி பெருமாள் கொடுக்கிறார். அந்த மணியை வாங்கி அந்த அம்மையார் விழுங்குகிறார். கனவிலே இந்த நிகழ்வு நடக்குது. அந்த பெருமாள் கொடுக்கிற மணியை எடுத்து அந்த அம்மா பிரசாதமா சாப்பிட்டுறாங்க. உடனே அந்த கனவு கலைஞ்சு விடுது. எந்திரிச்சு பார்க்குறாங்க, ஒன்றும் புரியல. அப்படியே சுற்றி முற்றி பார்க்குறாங்க. அன்று காலை பொழுது புலர்கிறது. தன்னுடைய கணவர்கிட்ட அந்த விஷயத்த சொல்கிறாங்க. என்னம்மா ஆச்சரியமாக இருக்குது, சரி வா திரும்பி பெருமாளை போய் தரிசனம் பண்ணலாம், அதுக்கு ஏதாவது பதில் கிடைக்கும்னு சொல்லிட்டு உள்ளே போகிறாங்க. உள்ளே போனோன்னே ஒரே பரபரப்பு நிலவுது. ஏன்னா கர்ப்ப கிரகத்தில் மணியை காணவில்லை. திருமலை திருப்பதியில் கர்ப்ப கிரகத்தில் அடிக்கக்கூடிய மணியை, ஒலிக்கக்கூடிய மணியை காணவில்லை. அர்ச்சகர்கள் பரபரப்பாக இருக்காங்க. யாருப்பா பெருமாள் மேல அவ்வளவு ஆபரணங்கள் இருக்கு, இங்கேருந்து எந்த ஒரு பொருளும் திருடு போல, இந்த மணி மட்டும் காணும் அப்படின்னு ஒரே குழப்பங்கள் வருது. அப்பத்தான் இந்த அம்மையார் உணர்கிறார், பகவான் வந்தது சத்தியம், தன் கனவிலே அந்த மணியை கொடுத்ததும் சத்தியம், கனவிலே தான் விழுங்கியதும் சத்தியம் என்பதை புரிந்து கொள்கிறார். எனவே பகவான் சத்தியஸ்வரூபனான அந்த ஸ்ரீனிவாச பெருமாள் மணியினுடைய அம்சமாக அவர்களுக்கு ஒரு குழந்தையை தருகிறார். புரட்டாசி மாதம் திருவோண நட்சத்திரம். இந்த நட்சத்திரம் ரொம்ப முக்கியமான நட்சத்திரம், சந்திரனுடைய ஆதிக்கம் பெற்ற நட்சத்திரம். அந்த நட்சத்திரத்தில் தான் திருவேங்கடமுடையான் திருப்பதிக்கு எழுந்தருளினார். அதனால அதே நட்சத்திரத்திலே அந்த குழந்தை தூப்புல் திபதேசத்திலே காஞ்சிபுரத்துக்கு அருகாமையில் கூடிய அந்த அக்ரஹாரத்தை அந்த குழந்தை பிறக்குது. அந்த குழந்தை பிறந்தவுடன் பகவான் அந்த வேங்கட நாயகன் கொடுத்த குழந்தை என்பதால் வேங்கடநாதன் என்று பெயர் சூட்டுகிறார். அந்த குழந்தைக்கு வேங்கடநாதன் பெயர் சூட்டுறாங்க. இன்னைக்கும் சார் எல்லோருக்கும் தெரியும், திருப்பதியில கர்ப்ப கிரகத்தில் மணி அடிப்பது கிடையாது. அந்த மணி போனதுதான். பகவான் எப்பொழுது கொடுத்தானோ அதிலிருந்து இன்று வரை, ஏன் கலியுகம் முடிகிற வரைக்கும் திருப்பதி கர்ப்ப கிரகத்துல மணியே அடிக்க மாட்டாங்க. அப்ப எப்படி சார் மணியெல்லாம் அந்த கண்டாநாதம்னு சொல்றாங்களே சார், வெளியில எல்லாம் அடிக்கிறாங்களே? நன்றாக தெரிந்து கொள்ள வேண்டும். துவாரபாலகர்கள் இருப்பார்கள், நம்ம அது வரைக்கும் தான் தரிசனம் பண்ண முடியும். அந்த குலசேகர அப்படின்ட்டு போக மாட்டோம். சில பேருக்கு அந்த பாக்கியம் கிடைக்கும். அந்த கர்ப்ப கிரகத்துக்கு பக்கத்துல பாத்தீங்கன்னா ஒரு மணி இருக்கும். அதைத்தான் அர்ச்சகர்கள், அந்த கைங்கரியப்பரர்கள் அடிப்பாங்க. இன்று வரை அந்த நடைமுறை தான் திருமலையில் கடைபிடிக்கப்படுகிறது. அப்படின்னா அந்த வேதாந்த தேசிகர் யாருன்னு நம்ம தெரிஞ்சுக்கணும். அப்படி கண்டாவதாரகா அப்படின்னு சுவாமியை சொல்றாங்க வேதாந்த தேசிகரை. அப்படிப்பட்ட கண்டானா மணி, மணியினுடைய அவதாரமாக புரட்டாசியிலே திருவோணத்திலே அவதாரம் செய்த அந்த குழந்தை அந்த சிறு பிராயத்திலேயே அறிவு சுடராக காட்சி தருகிறது. அதாவது ஏக கிராகின்னு சொல்லுவாங்க. அப்படி சொன்னாலே கற்பூரம் மாதிரி பிடிச்சிக்கிறது. நல்ல விஷயங்கள், நல்ல வார்த்தைகள் அப்படி பேசிக்கிட்டு, வேதங்கள் அப்படியே தர்க்கம், வியாக்கரணம் எல்லாம் கத்துக்கிறார். குழந்தையை பார்க்குறவங்களாம் ஆச்சரியப்பட்டு போறாங்க. அந்த குழந்தை முகத்துல அப்படி ஒரு தேஜஸ், ஒரு ஒளி வட்டம் எல்லாருக்கும் தெரியுது. அந்த குழந்தையை பார்க்குறவங்கலாம் கையெடுத்து வணங்கக்கூடிய அளவுக்கு சிறு பிராயத்திலே அப்படி ஒரு அற்புதமான ஒரு குழந்தை அவங்களுக்கு கிடைக்குது. அப்போ காலம் செல்ல செல்ல காஞ்சிபுரம் பக்கம்னு சொன்னேன். அப்ப காஞ்சிபுரத்துக்கு வரும்பொழுது அங்கே நடாதூர் அம்மாள் என்று சொல்லக்கூடிய ஒரு மகான் இருக்கிறார். அவர் ராமானுஜருடைய வழியில் வந்தவர். ராமானுஜருடைய சித்தாந்தமாக இருக்கக்கூடிய விசிஷ்டாத்வைத சித்தாந்தத்திற்கு, அவர் அருளிய ஸ்ரீபாஷ்யத்திற்கு தன்னுடைய சீடர்களுக்கு மத்தியிலே உரை நிகழ்த்தி கொண்டிருக்கிறார். அப்போ சுவாமி தேசிகரை, அதாவது வேங்கடநாதன் என்ற அந்த குழந்தையை கிடாம்பி அப்புள்ளார், அவர் தான் தாய்மாமா. ராமானுஜருக்கும் ராமானுஜர்னு பெயர் கொடுத்தது ராமானுஜருடைய தாய்மாமாவாக விளங்கிய பெரிய திருமலை நம்பிகள். லக்ஷ்மணமுனின்னு பேரு, ராமானுஜர்னு பேர் கொடுத்தது அந்த பெரிய திருமலை நம்பிகள். அது மாதிரி இந்த வேங்கடநாதருக்கும் அந்த பெயரை சூட்டியவர் கிடாம்பி அப்புள்ளார் என்று சொல்லக்கூடிய இவருடைய தாய்மாமா தான். அவர் தான் இவருக்கு அபியாசங்கள், அதாவது வேதங்கள் எல்லாம் கற்றுக் கொடுத்தது. அப்போ கற்றுக் கொடுத்து அந்த காஞ்சிபுரத்துக்கு வரும்பொழுது இந்த நடாதுரம்மாள், இதை பத்தி ஒரு சின்ன ஒரு விளக்கம் சொல்லிட்டு மகாதேசிகரை பத்தி சொல்றேன். இந்த நடாதுரம்மாள் யாருன்னு கேட்டீங்கன்னா, ஏன் அந்த பேரு என்ன சார் ஆண் பேரை சொல்றீங்க, அம்மாள்னு சொல்றீங்க வருது அப்படின்னு கேட்பீங்க. என்னன்னா, காஞ்சி வரதராஜ பெருமாள் அந்த காஞ்சிபுர திவ்யதேசம் இருக்குதே, அந்த காஞ்சிபுரத்தை வைஷ்ணவம் தியாக மண்டபம் என்று சொல்லுகிறது. ராமானுஜரை வைணவ உலகத்திற்காக தானமாக தியாகமாக கொடுத்தவன் அந்த தியாக வரதர் தேவராஜ பெருமாள். தேசிகரை தானமாக கொடுத்தவனும் அந்த காஞ்சி வரதன் தான். திருக்கச்சி நம்பிகள் அப்படியே அந்த ஆலவட்ட கைங்கரியம் செஞ்சு சனீஸ்வரனையே வென்ற ஒரு அற்புதமான ஒரு அற்புதத்தை, மகிமையை நிகழ்த்தி காட்டிய தலமும் அந்த பேரருளாளர் இருக்கக்கூடிய காஞ்சிபுரம் தலம் தான். காஞ்சிபுரம்னு சொன்னாலே வைணவத்துக்கு முக்கியமான ஒரு தலம். கோவில், திருமலை, பெருமாள் கோவில்னு சொல்லுவாங்க. அந்த பெருமாள் கோவில் தான் காஞ்சி. அப்போ
அந்த காஞ்சி வரத பெருமாளுக்கு இரவு வேளையில பால் அமுது செய்வாங்க. தளிகை அமுது, அதாவது நைவேத்தியம் படைத்தல்னு சொல்றது. ஆமா. அப்போ அங்க உள்ள அர்ச்சகர்கள் என்ன பண்ணுவாங்க, அப்போ ஒரு காலத்துல அப்படியே கொதிக்க கொதிக்க பாலை கொண்டு வந்து வச்சு இரவு பொழுதுல பெருமாளுக்கு நைவேத்தியம் பண்ணுவாங்க. அப்போ கைங்கரியம் செய்து கொண்டிருந்த ஒரு மகான் அங்க பார்க்கிறார், கொதிக்க கொதிக்க பெருமாளுக்கு முன்னாடி பாலை கொண்டு வைக்கிறாங்களே, பெருமாளுடைய நாக்கு சுற்றாதான்னு சொல்லிட்டு ஒரு தாயை போன்ற கனிவோடு அந்த பாலை எடுத்து ஆற்றி அப்படியே பெருமாளுக்கு வைக்கிறார். அப்போ வரத பெருமாள் அம்மா அப்படின்னு சத்தம் கொடுக்கிறார். அதனால அந்த வம்சத்தவர்களுக்கு நடாதூர் அம்மாள் அப்படிங்கிற பட்டம் இவர் மூலியமா தான் வந்துச்சு. அந்த நடாதூர் அம்மாள் யாரை அம்மான்னு பெருமாள் கூப்பிட்டாரோ அந்த நடாதூர் அம்மாள் ஸ்ரீமத் ராமானுஜருடைய ஸ்ரீபாஷ்யத்திற்கு விளக்க உரை சாதித்துக் கொண்டிருக்கிறார், அருளி கொண்டிருக்கிறார் தன்னுடைய சிஷ்யர்கள் மத்தியில. அந்த காட்சியை பார்த்து கொண்டுதான் வேங்கடநாதன் நடந்து வரார். அப்படி நடந்து வந்தோடனே இந்த குழந்தையை பார்த்த மறுகணத்திலே தான் சொல்லிக் கொண்டிருந்த அந்த விரிவுரையை சற்று நிறுத்திவிட்டு அந்த கிடாம்பிய புள்ளார தெரியுங்கிறதுனால அவர் பார்த்து சிரிச்சுட்டு நல விசாரிச்சுட்டு அந்த குழந்தையை பார்த்துட்டு அவர் ஆசீர்வாதம் பண்ணி நீங்க பெருமாளை சேவிங்கன்னு அனுப்புறார். அப்படி அனுப்பினவுடன் அந்த குழந்தை வேங்கடநாதன் அவரே பார்த்துட்டு இருக்கு, நடாதுர மலை பார்த்துட்டு இருக்கு. இவர் அடுத்த கட்டமா அந்த விரிவுரை சொன்னார் இல்லைங்களா, அந்த ஸ்ரீபாஷ்யம் அதை பத்தி சொல்லும் பொழுது அவருக்கு மறந்துடுது. நம்ம எந்த இடத்துல நிறுத்தணும்னு தெரியலேன்னு யோசிக்கும் பொழுது அதுவரை அமைதியாக இருந்த அந்த குழந்தை, சுவாமி ஸ்ரீபாஷ்யத்தில் நீங்க இந்த இடத்துல தான் நிறுத்தினீர்கள் என்று சொன்னவுடன் நடாதுரம்மாள் தன் இருந்த இருக்கையை உட்கார்ந்த ஆசனத்தை விட்டு எந்திரிச்சிடுறார். அந்த குழந்தையை அப்படியே வாரி எடுத்து தான் மடியில உட்கார வச்சுக்கிட்டு குழந்தையின் தலையை தடவி கொடுத்து, இதுவரை ஸ்ரீபாஷ்யத்தை பத்தி எதுவுமே தெரியாத இந்த குழந்தை நான் சொன்ன அந்த ஒரே ஒரு வரியை மட்டும் வச்சுக்கிட்டு இந்த வரியில் தான் நீங்கள் நிறுத்தினீர்கள் என்று எனக்கு எடுத்து கொடுத்தது நான் உலகத்திற்கே வழிகாட்ட போகிறது அப்படின்னு சொல்லி தன்னுடைய மனமார்ந்த ஆசீர்வாதத்தை உச்சி மோந்து ஆசீர்வாதம் பண்றார். அப்ப அந்த தாய்மாமா பார்த்து சொல்றாரு, அப்புள்ளார் அவர்களே, இந்த குழந்தைக்கு நீங்கள் எப்படிப்பட்ட மகா மந்திரத்தையும் உபதேசம் பண்ணலாம், இந்த குழந்தை உலகத்துக்கே வழிகாட்ட போறான் அப்படின்னு சொல்லி அந்த குழந்தையை விட்டு பிரியறதுக்கே இந்த நடாதம்மாளுக்கு மனசு இல்லை. அந்த குழந்தையே பார்த்துட்டு இருக்காரு. அப்படியே அந்த வேங்கடநாதன் உள்ள போறாரு, அப்படியே பெருமாளை சேவிச்சுட்டு வர்றாரு. இப்படி போகும்பொழுது அப்புள்ளார், அதாவது வேங்கடநாதனுடைய தாய்மாமா முடிவு பண்றார், அப்ப இந்த குழந்தைக்கு அற்புதமான மகா மந்திரத்தை உபதேசம் செய்ய வேண்டும் முடிவு பண்றார். நேயர்களுக்கெல்லாம் தெரிஞ்சிருக்கும், எத்தனையோ மந்திரங்கள் இருக்கு சார். மகான், அதாவது பெருமாளுக்கு, சிவபெருமானுக்கு, விநாயகருக்கு, முருகனுக்கு, சக்கரத்தாழ்வா, எத்தனையோ மந்திரங்கள் இருக்கலாம். ஆனால் எந்த மந்திரத்தை சொன்னால் தெய்வங்கள் கட்டுப்படுமோ அந்த மூல மந்திரமே சொன்னாலும் உடனடியாக இசைவே கொடுக்காத ஒரு தெய்வம் இருக்கு. அவ்வளவு சீக்கிரமா அந்த தெய்வத்தை நம்ம வசப்படுத்தவே முடியாது. அதுதான் கருடாழ்வார். கருட மந்திரத்தை உபதேசம் பெறுவது மட்டுமல்ல, கருடன் மந்திரம் பலிப்பது என்பதே மிகப்பெரிய ஒரு விஷயம். பல வருடங்கள் காத்துட்டு இருக்கணும். ஏன்னா கருடனுடைய அனுகிரகம் கிடைச்சிருச்சுன்னா எல்லா இடத்திலும் வெற்றி கிடைச்சிரும். அவ்வளவு சோதனைகள் வைப்பாரு கருடாழ்வார். பெருமாளையே சுமந்துட்டு வராரு இல்லையா, அதனால அவரை அவ்வளவு சுலபமாக திருப்திப்படுத்த முடியாது. எனவே அவ்வளவு லகுவாக பிடிக்க முடியாத தெய்வமாக விளங்கக்கூடிய பக்ஷிராஜனை, பெரிய திருவடியை தான் பற்றி கொள்ள வேண்டும் என்ற எண்ணத்தின் அடிப்படையிலே பெருமாளே அனுகிரகம் செய்து கிடாம்பி அப்புள்ளார் மூலமாக வேங்கடநாதனுடைய தாய்மாமா நேரா ஔஷதகிரி அப்படிங்கிற பர்வதத்துக்கிட்ட மலைக்கிட்ட அழிச்சிட்டு போறார். அதுதான் இப்பொழுது இருக்கக்கூடிய திருவகீந்திரபுரம் என்று சொல்லக்கூடிய நாம் வணங்கக்கூடிய அந்த அற்புதமான மலை. அந்த இடத்துக்கு போய் விசேஷமான ஒரு நாள்ல அந்த குழந்தையுடைய வலது காதுல கருட பஞ்சாட்சரி மந்திரத்தை சுவாமி அப்புள்ளார் உபதேசம் செய்கிறார். இப்ப நம்மளாம் மந்திர உபதேசம் வாங்கிட்டோம்னா சொல்லுவோம், விட்டுருவோம். இவர் என்ன ஆனார் தெரியுமா? இந்த வேங்கடநாதன் அந்த கருட மந்திரத்தை கேட்ட மறுகணமே தியானத்தில் ஆழ்ந்துடுறார். அப்பா, அம்மா, சுற்றம், நட்பு, பசி, தூக்கம் எதுவுமே தெரியல. சொல்றாரு சொல்லிக்கிட்டே இருக்கார். இந்த கருட மந்திரத்தை இரவு பகல் அவர் எத்தனை நாள் சொன்னாரு, எத்தனை பொழுது சொன்னாரு, கணிக்க முடியல. என்ன மந்திரம் சார் அது? அந்த மந்திரத்தை முறைப்படி குருமுகமாக உபதேசம் பெற வேண்டும். கருட மந்திரத்தை முறைப்படி உபதேசம் பெற வேண்டும். ஏன்னா கருடன் என்பவன் எல்லா விதமான விஷ சக்திகளையும் அசுர சக்திகளையும் அடித்து துரத்தக்கூடியவர். கருடன்னா வெற்றி. பாண்டவர்களுக்கு கூட கருட வியூகம் அமைச்சதுக்கு தான் வெற்றி கிடைச்சது கிருஷ்ணனுடைய உத்தரவுப்படி. அதனால அப்படிப்பட்ட அந்த கருட மந்திரத்தை முறைப்படியாக தன் அப்புள்ளாரிடம் மாமாவிட்ட உத்தரவு வாங்கிட்டு உபதேசம் வாங்கிக்கிட்டு சொல்ல ஆரம்பித்து ஒரு சில நாட்கள் சொல்லி முடித்த அந்த ஒரு சமயத்திலே திடீரென்று அவருக்கு முன்பாக ஒரு பெரிய ஒரு புயல் காத்து அடிக்கிற மாதிரி இருக்கு. என்ன நடக்குதுன்னு தெரியல. அப்ப பார்த்துட்டு இருக்கும் பொழுது அப்படியே வானத்தில் இருக்கக்கூடிய சூரியனே பூமிக்கு இறங்கி வந்தா எப்படி இருக்கும், அந்த மாதிரி ஒரு பிரகாசத்தோடு
நறுமண வாசனையோடு பெரிய திருவடியான பக்ஷிராஜன் கருடாழ்வார் காட்சி தரார். சுவாமி வேங்கடநாதர் காட்சி தந்து, வேங்கடநாதா நீ உன்னுடைய பக்தியை கண்டு நான் மெய் செலுத்திட்டேன்ப்பா, என்னை இவ்வளவு தூரம் ஆராதிச்சது யாருமே இல்லை, எவ்வளவோ சோதனைகள் உனக்கு கொடுத்தேன், ஆனா உபதேசம் வாங்கிய மறுகணமே நீ எல்லாத்தையும் மறந்து என் திருவடியை நினைச்சிட்டு பிரார்த்தனை பண்ண, அதனால இதுவரைக்கும் யாருக்குமே கொடுக்காத ஒரு ஒப்பாரும் மிக்காரும் இல்லாத ஒரு இறைவனை உனக்கு நான் கொடுக்க போறேன். அவர்தான் 64 கலைகளுக்கும் நாயகனாக விளங்கக்கூடியவர், வாக்கு வன்மையை தரக்கூடியவர், கல்வி கடவுளான சரஸ்வதிக்கே குருவாக விளங்கக்கூடியவர், ஞானம், வைராக்கியம், பக்தி, கல்வி, மேதா விலாசம் அனைத்திற்குமே அதிபதியே அவர்தான்ப்பா. அதனால அப்படிப்பட்ட பெருமாளை உனக்கு நான் கொடுக்க போறேன்னு சொல்லிட்டு கருடாழ்வார் தன்னுடைய வைகுண்ட பூபதியான ஸ்ரீமன் நாராயணனுடைய ஹயக்ரீவரை பிரார்த்தனை பண்ணும்போது ஸ்ரீ லக்ஷ்மி ஹயக்ரீவர் காட்சி தந்து அவருடைய கரத்திலேயே ஹயக்ரீவ விக்கிரகம் சேர்கிறது. அந்த விக்கிரகத்தை கருடாழ்வார் அப்படியே அந்த வேங்கடநாதர்கிட்ட கொடுத்து, இதை நீ உபாசனை செய்து வா அப்படின்னு சொல்லி அனுக்கிரகம் செய்தவுடன் இரு கண்களிலும் ஒற்றை கண்டி தன்னுடைய சிரசிற்கு மேலாக அந்த பகவானை வைத்து பிரார்த்தனை செய்து அது முதற்கொண்டு நியமத்தோடு வழிபாட்டை துவக்குகிறார் வேங்கடநாதர். இதுவரைக்கும் வேங்கடநாதர் தான் அவருக்கு பேர். அப்புறம்தான் நிகமாந்த மகாதேசிகன், வேதாந்த மகாதேசிகன் அவருக்கு பேர் வர ஆரம்பிக்குது. அந்த ஹயக்ரீவருடைய கடாட்சம் கிடைத்த பிறகு கருடனே அனுகிரகம் பண்ணாரா, பெருமாள் வரமாட்டாரா? கண்டிப்பா. உடனடியாக ஹயக்ரீவர் பிரத்யட்சமாகிறார். அது முதற்கொண்டு அவருடைய ஞானம், அவருடைய மேதா விலாசம், மேன்மை உலகிற்கே பறைசாற்றப்படுகிறது. தன்னுடைய இறைவனுடைய அருளால 28 ஸ்லோக ரத்னங்களை, சோஸ்திர கிரந்தங்களை ஏற்றுகிறார். இன்னைக்கு நீங்க பாத்தீங்கன்னா இந்த மந்திரம் எல்லாருக்கும் தெரியும். படிக்கக்கூடிய குழந்தைகள் இது கண்டிப்பா சொல்லுவாங்க. ஞானானந்த மயம் தேவம் நிர்மல ஸ்படிகாகிருதி ஆதாரம் சர்வ வித்யானாம் ஹயக்ரீவம் உபாஸ்மஹே. இந்த மந்திரம் தெரியாத படிக்கக்கூடிய குழந்தைகளே உலகத்துல இல்லைன்னு சொல்லலாம். மனநிலை பாதிக்கப்பட்டவர் கூட இந்த ஸ்லோகத்தை கேட்டால் புத்தி தெளிந்து விடும். எழுத முடியல, சில குழந்தைகளுக்கு பேசவே முடியாது, படிப்பில் ரொம்ப ஸ்லோ லேர்னராக இருக்காங்க. இந்த குழந்தை பாஸ் பண்ணுமான்னு எனக்கு தெரியல, இவன்லாம் படித்து நல்ல ஆளாக வருவானான்னு எனக்கு தெரியல அப்படின்னு நினைப்பவர்கள் எல்லாம் இன்றும் அந்த சுவாமி தேசிகரால் அருளப்பட்ட ஹயக்ரீவ சோஸ்திரத்தை யாரெல்லாம் கேட்கிறார்களோ, யாரெல்லாம் சொல்கிறார்களோ அவர்கள் அறிவில், ஞானத்தில், கல்வியில் பிரகாசிப்பார்கள். இது அந்த தேசிகருடைய திருவாய்மொழி. அப்படிப்பட்ட ஒரு அனுகிரகத்தை சுவாமி தேசிகருக்கு, வேங்கடநாதருக்கு ஹயக்ரீவர் அனுகிரகம் செய்கிறார். அதற்கு பிறகு அத்துணை சோஸ்திரங்களை எழுதுறார். திருப்புட்குழியின் காஞ்சிபுரம் பக்கத்துல ஒரு ஊர் இருக்கு. அப்ப அங்க பல பேருக்கு நோய்கள் வந்துருது. உயிரையே அழிக்கக்கூடிய நோய் வந்தோடனே சக்கரத்தாழ்வாரை பிரார்த்தனை செய்து ஹயக்ரீவர் சொன்னவுடன் சுதர்சனாஷ்டகம் என்று சொல்லக்கூடிய மகா சோஸ்திர ரத்தனத்தை அவர் அருளுகிறார். யாரு? சுவாமி தேசிகர் வேங்கடநாதர் அருளுகிறார். அதை அருளியவுடன் நோய்களே தீர்ந்து போயிடுது, எதிரிகளே போயிடுறாங்க. இன்னைக்கும் சுதர்சனாஷ்டகம்னு சொல்லக்கூடிய பிரதிபட சேனி பீஷண வரகுணஸ்தோம பூஷண அது ஆரம்பிக்கும். ஜெய ஜெய ஸ்ரீ சுதர்சனார் அப்படி ஒரு அற்புதமான சோஸ்திர கிரந்தம். அதை கேட்கும் போதே அப்படியே நமக்கு உடம்பெல்லாம் சிலிர்க்கும். இன்னைக்கும் சுதர்சன ஹோமங்கள் பண்ணும்பொழுது அதை பிரயோகம் பண்ணுவாங்க. அதை சொன்னவுடன் அந்த நோய் இருந்த இடம் தெரியாமல் போய்விடுது, எதிரிகளே காணா போயிட்டாங்க. இன்னைக்கும் அந்த சுதர்சனாஷ்டகம் யாரெல்லாம் சொல்லுகிறார்களோ அவங்க வாழ்க்கையில நோய் இல்லை, எதிரியும் இல்லை, எல்லோரும் வசப்படுவார்கள். அப்படிப்பட்ட சுதர்சனாஷ்டகத்தை பிரயோகம் பண்றார், எல்லாருக்கும் சொல்லி எழுதுறார். அப்போ இவருடைய மேன்மை வரும் பொழுது பாம்பு பிராரம்பம் வரான். விஜயேந்திரருக்கு ஏற்பட்ட மாதிரி இவருக்கும் ஒரு பிரச்சனை. நீங்க கருடன்ட்டே ஆசீர்வாதம் பெற்றவராமே, உங்களை சோதிச்சு பார்க்கிறேன்னு சொல்லிட்டு கடுமையான பாம்புகளை நோக்கி வீசினப்ப கருட தண்டகத்தை சொன்னவுடன் அந்த பாம்புகளை கருடன் தூக்கிட்டு போயிடுறார். அப்புறம் காலில் விழுந்து, ஐயா தயவு செய்து மீண்டும் அந்த பாம்பை திருப்பி கொடுங்க, அதை வச்சு ஜீவனம் பண்றேன்னு மீண்டும் கருடனை அழைத்தவுடன் அந்த பாம்பை கொண்டு போட்டு போயிறார். இதுதான் கருட தண்டகம் என்று சொல்லக்கூடியது. நம பன்ன கணத்தாய வைகுண்ட வசவர்த்தினே அப்படின்னு சொல்லி அந்த தண்டகம் ஆரம்பிக்கும். அந்த கருடன் எப்படி அப்படி பரப்பாரோ அந்த மாதிரி அதை எழுதியிருப்பார். அதற்கு பிறகு ரகுவீர கத்தியம்னு சொல்லக்கூடிய மகாவீர வைபவம், ராமனை பத்தி சொல்றாரு பாருங்க. அந்த கத்தியத்தை நீங்க அதை கேட்டீங்கன்னா உடம்பெல்லாம் அப்படியே நமக்கு நடுங்க ஆரம்பிக்கும். அப்படி ஒரு பக்தி செலுத்துறோம் நமக்கு. அப்படிப்பட்ட ஒரு ஆச்சரியமான கிரந்தத்தை பண்றாரு. இப்படி இருக்கும் பொழுது அந்த ஹயக்ரீவரை உபாசனை செய்து எளிமையான வாழ்க்கையை இந்த வேங்கடநாதன் என்று சொல்லக்கூடிய சுவாமி தேசிகர் வாழ்ந்து கொண்டிருக்கிறார். திருமணமாகுது. கனகவலின்னு சொல்லக்கூடிய ஒரு நங்கையை கல்யாணம் பண்றாங்க. குமார வரதாச்சாரியார் ஒரு குழந்தை பிறக்குது. இருந்தாலும் எப்படி வாழ்வார்னா, தினமும் என்ன பண்ணுவாராம், 5 வீட்டுக்கு போய் பவதி பிக்ஷாந்தேகின்னு கேட்பார். யாசகம் எடுத்தான் வாழ்ந்தார் கடைசி வரைக்கும். அப்படி வாழ்ந்த பொழுது அவரிடம் இருந்து அன்னைக்கு யார் என்ன கொடுக்குறாங்களோ அதுதான் குடும்பத்துக்கே உணவு.
ஒரு வாழைப்பழம் போட்டால் அந்த வாழைப்பழத்தை அத்தனை பேரும் சாப்பிடுவாங்க. ஒரு கை அரிசினா அந்த கை அரிசி தான். 5 வீட்டில் என்ன கிடைக்குதோ அதுதான். எதுவுமே இல்லை என்றால் குடும்பமே பட்டினி தான். இப்ப அவருக்கு கொடுக்கறதுனால அந்த குடும்பம் செழிப்பா இருக்கும். இது அப்போ உள்ளவங்களுக்கு தெரியாது இல்லையா, என்றவங்க கொடுப்பாங்க. ஜாதி மத பேதம் அவருக்கு கிடையாது, போயிட்டு இருப்பார். அப்போ அவருடைய சூழ்நிலை கருதி அவருடைய அறிவை பார்த்துட்டு அங்க உள்ள ஒரு சில பேர் என்ன பண்ணாங்க, தங்க காசெல்லாம் அதுல போடுறாங்க. அந்த உணவு இவருக்கு அந்த அரிசியில போடுறாங்க. இவருக்கு தெரியாது, ஒரு மாட்டுக்கு பகவானுடைய நாராயண ஸ்மரணையோட போயிட்டு இருக்காரு. வீட்டுக்கு பார்த்தா தங்க காசு இருக்கு. நம்ம எல்லாம் என்ன சார் பண்ணுவோம், ஆஹா தங்க காசு இருக்குன்னு சொல்லிட்டு உடனே பத்திரப்படுத்துவோம், இல்ல காசாக்குவோம். இயல்பான நான் விஷயத்த சொல்றேன். இவர் என்ன பண்ணார் தெரியுமா, தர்பப்புல் இருக்குல்ல, அந்த தர்பப்புல்லால ஒரு புழுவை தள்ளுற மாதிரி அந்த தங்க காசுகளை தள்ளி விடுகிறார். இது நமக்கு தேவையற்றது. யாரோ நமக்கு இன்னைக்கானது, என்னைக்குமே ஒரு வேதியன் ஒரு அந்தணனாக பிறப்பவன் நாளைக்குன்னு சேமிச்சு வைக்க கூடாது. அதை தள்ளிடணும். அன்னைக்கு உண்டானது என்னவோ அதுதான் தர்மம் சொல்லப்பட்டிருக்கு. அந்த தர்மத்தின்படி வாழ்க்கையை நடத்தினார். அவரை பார்த்தோன்னே விஜயநகர சாம்ராஜ்யத்தில் இருக்கக்கூடிய ராஜாக்கள் கேள்விப்பட்டு, வித்யாரண்யர் அவர் தான் அந்த விஜயநகர சாம்ராஜ்யத்தையே கட்டமைத்தவர், அவர் கூப்பிட்டு, ஐயா உங்களை மாதிரி உள்ளவர்கள்லாம் ராஜகுருவா உட்காரணும். அவர் சொன்ன வார்த்தை, மன்னிக்கணும், எனக்கு அது அவசியம் அல்ல. பதவியோ பட்டமோ பகவானுக்கு முன்னாடி ஒண்ணுமே கிடையாது, நான் எளிமையாவே இருக்கேன்னு சொல்லி தனக்கு வந்த மிகப்பெரிய ஒரு பதவியே தூக்கி எறிந்தவர் சுவாமி நிகமாந்த மகாதேசிகர். இப்படி போயிட்டு இருக்கிற தருணத்துல அந்த ஹயக்ரிய வழிபாடு செஞ்சுட்டு இருக்கார். அப்படி செய்யும் பொழுது ஒரு நாள் ஒரு கிராமத்துல பூஜை பண்றாரு. பூஜை பண்ணும் பொழுது பாத்தீங்கன்னா பக்கத்துல ஒரு வளமையான நிலம் இருக்குது. அந்த நிலத்துல கடலை, அற்புதமான கடலை விளைஞ்சிருக்குது. ஒரு 3 நாள் பூஜை பண்ணிட்டு இருக்காரு. பூஜை பண்ணும்போது அந்த நிலத்துக்கு சொந்தக்காரன் மறுநாளைக்கு காத்தால சரி நல்லா விளைஞ்சிருக்கு, இந்த கடலை எல்லாம் எடுத்து நல்லா பணம் சம்பாதிக்கணும்னு நினைச்சிட்டு இருக்கான். மறுநாளைக்கு பார்த்தா அந்த நிலத்தில் இருக்கக்கூடிய கடலைகள்லாம் கடுமையான சேதாரத்தை அடைந்திருக்கிறது. கடலையே காணும். ஒரு ஏதோ ஒரு பிராணி சாப்பிட்ட மாதிரி தெரியுது. ஏன்னா அதெல்லாம் மடிச்சு போய் கிடக்கு. சரி என்னடா அப்படின்னு சொல்லிட்டு அவன் அப்படி சரி அடுத்த பாகத்தில் இருக்கக்கூடிய பார்த்துக்கலாம். அடுத்த பாகத்தில் இருந்த பகுதியில் இருந்த கடலையும் மறுநாள் காணும். இது என்னடா இப்படி நடந்துகிட்டு இருக்கேன், நம்ம இவ்வளவு சூப்பரா நம்ம கடலையை பயிர் பண்ணிட்டு இருக்கோம், யார் சாப்பிட்றது ஒன்றும் புரியலன்னு சொன்னோன்னே ஒரு நாளைக்கு நைட்டு ஒளிஞ்சு நின்று பார்க்குறான். அப்போ தேசிகர் எங்க இருந்தாரோ அந்த இடத்திலிருந்து அந்த வீட்டிலேருந்து ஒரு வெள்ளை குதிரை அப்படி ஜம்முன்னு புறப்பட்டு இந்த விவசாயியோட நிலத்துல போய் அந்த கடலையை வேணுங்கிற அளவுக்கு சாப்பிடுது. இதை பார்த்தோன்னே அந்த குதிரையை துரத்திக்கிட்டே போறாரு. திருப்பி அந்த குதிரை அங்க சுத்தி இங்க சுத்தி தேசிகர் அந்த வீட்டுக்குள்ளேயே போய் மறைஞ்சிருது. இவர் என்ன பண்ணார், ஓஹோ இவர் வளர்க்குற குதிரை தான் இதுக்கெல்லாம் காரணம்னு காலைல பொழுது விடிகிற வரைக்கும் உட்காந்துருக்காரு. பொழுது விடிஞ்சோடனே சுவாமி தேசிகர்கிட்ட போய், ஐயா நீங்க இப்படி பண்ணலாமா, உங்களை எல்லாம் மகான்னு சொல்றாங்க, ஒரு குதிரையை வளர்த்துட்டு இருக்கீங்க, அது எங்களுடைய நிலத்துல கடலையெல்லாம் தின்னுட்டு சாமின்னு. ஐயா நான் எந்த குதிரையும் வளர்க்கலையப்பா, அப்பா நான் அன்றாடம் பௌதி பிக்ஷாந்தேகின்னு வாழ்ந்துட்டு இருக்கேனேப்பா, நான் எப்படிப்பா குதிரையை வளர்க்க முடியும்? இல்ல சாமி உங்க வீட்டுல என்ன குதிரை போச்சு, நான் தான் 2 நாளா பாக்குறேனே. அப்படியான்னு கண்களை மூடுறாரு. ஓ பரிமுக கடவுளான ஹயக்ரீவனை சொல்றியா, அவனா வந்திருக்கான் உன் வீட்டுக்கு, உன்னுடைய விவசாய பூமியில் அவன் தான் கால் பட்டிருக்கான்ப்பா. சரி நீ கவலைப்படாத, எனக்கு அந்த அளவுக்கு வசதி இல்லை, உனக்கு ஏற்பட்ட அந்த ஒரு விஷயத்தை நான் எப்படி ஈடு செய்வேன்னு தெரியல, ஆனா பகவான்கிட்டயா நான் கேட்கறேன்னு சொல்லிட்டு பகவானை பிரார்த்தனை பண்றாரு. ஆனா அந்த விவசாயி என்ன சொல்லிட்டான், சாமி ஹயக்ரீவர் தான் குதிரை வடிவத்தில் வந்தாரா, பரவாயில்ல சாமி அதை பத்தி எனக்கு ஒன்றும் கவலை இல்லை, ஆனா ஒரு தடவையாவது அந்த குதிரை முக இறைவனை நான் பார்க்கணும், எனக்கு ஆசீர்வாதம் பண்ணுங்க. இவர் மனசால பேசுறாரு. பகவான் சொல்றான், தெரியாத வரைக்கும் பிரச்சனை இல்லை, என்ன ஹயக்ரீவன் தெரிஞ்சுக்கிட்டான்ல, திருப்பி அவன் என்ன பார்க்கணும்னு பார்த்தா அதற்கு ஈடாக அவன் கண்களை நாம் எடுத்துக்கொள்வோம் அப்படிங்கிறார். இப்ப நம்மளா இருந்தா வேணாம் போதும் ஜாமி, எனக்கு கண்ணு இருந்தா போதும். அவர் என்ன சொன்னார் என்றால், அந்த விவசாயி பரவாயில்ல எனக்கு கண்ணு போனாலும் பரவாயில்ல, அந்த பகவானை தரிசனம் பண்ணணும், சரி உங்களுக்கு கொடுக்கப்படும். அப்ப சுவாமி தேசிகர் ஹயக்ரீவட்ட பிரார்த்தனை பண்ணார், பெருமானே உன்னை பார்க்கறதுக்காக தான் கண்ணையே வேண்டாம் பறிகொடுத்துக்கிறேன்னு சொல்றானே, அப்ப நீ உன்னை காப்பாற்ற வேண்டாமா, நீ கவலைப்படாதேன்னு சொல்றாரு. மறுநாளை காத்தால பிரம்ம முகூர்த்த நேரத்தில் அந்த குதிரை புறப்பட்டு வருது. அவர் அவருடைய விவசாய நிலத்தை அந்த கடைகளை சாப்பிடுது. அப்படியே நெடுஞ்சான் கடையா வீழ்ந்து வணங்குறாரு. வீழ்ந்து வணங்கி அந்த விவசாயி எந்திரிக்கும் போது எம்பெருமான் கோடி சூரிய பிரகாசமாக காட்சி தரும்போது அந்த விவசாயியுடைய கண் பெய்விடுது. கண் இரண்டும் குருடாயிடுது. பரவாயில்லன்னு ஹயக்ரீவாய ஹயக்ரீவம் ஹயக்ரீவாய ஹயக்ரீவம் துதிச்சுக்கிட்டே வர்றார். கம்பன் வீட்டு கட்டுத்தறியும் கவிப்பாடும் இல்லையா, அப்ப தேசிகருடைய வீட்டுக்கு பக்கத்துல இருந்தது வராதா என்னன்னு சொல்லுங்க. அப்போ ஹயக்ரீவுடைய ஆசீர்வாதத்தால் அப்படி நடந்ததை பார்த்தோன்னே சுவாமி தேசிகர் என்ன பண்றாரு, பெருமாட்ட பிரார்த்தனை பண்ணோன்னே அவன் பக்திக்காகவும் உன்னுடைய தவ சக்திக்காகவும் அவன் கண்களை நாம் மீட்டு தருகிறோம் சொல்லி மீண்டும் கண்களை கொடுக்கிறார். எதுக்கு சொல்றேன், இப்படியெல்லாம் ஒரு அற்புதத்தை சுவாமி தேசிகர் நடத்திட்டு வர்றார். ஒரு சமயம் பார்த்தீங்கன்னா இவர்கிட்ட 10 பைசா கூட கிடையாது. அன்னைக்கு இருக்கக்கூடிய அந்த ஒரு வாழ்க்கை வாழ்வாதாரத்தை வச்சு அரிசியை வச்சு தான் வாழ்ந்துட்டு இருக்காரு. இவரை சோதிக்கணும், இன்னைக்குமே நல்லவங்க தான் சோதிக்கிறதுக்கு நிறைய பேர் சோதிக்கிறதுக்கு ஆட்கள் வருவாங்க.
அது மாதிரி என்னாச்சுன்னு கேட்டீங்கன்னா, காஞ்சிபுரத்துக்கு பக்கத்துல இருக்கிறவங்க எல்லாம் சேர்ந்துட்டு உடனடியா என்ன பண்றாங்க, ஒரு ஏழை அந்தணனை கூப்பிட்டு, அப்பா கல்யாணம் ஆகணும், எனக்கு ஏதாவது காசு கொடுக்க சொல்லி தேசியத்துக்கு கீழே ஒரு சோஸ்திரம்லாம் பண்றாரு, அப்படியே சாமியெல்லாம் வருதுங்கிறாங்க, போய் கேளுங்கன்னு ஒன்று. அந்த ஏழை அந்தணன் போய் நின்றுக்கிட்டு, ஐயா எனக்கு ஏதாவது உதவி பண்ணுங்க, நான் கல்யாணம் பண்ணணும், எனக்கு ஏதாவது செல்வத்தை கொடுங்க. இவர் உடனே என்ன பண்ணாரு, பெருந்தேவி தாயார், வரதராஜ பெருமாளுடைய நாயகியாக விளங்கக்கூடிய பெருந்தேவி தாயார், ஏன்னா பெரும் செல்வத்தை தரக்கூடியவங்க, செல்வம் நிறையா வேணும்னா பெருந்தேவி தாயாரை போய் பார்க்கணும் வெள்ளிக்கிழமை. ஸ்ரீஸ்துதின்னு சொல்லக்கூடிய அற்புதமான ஒரு செய்யுளை, ஒரு சோஸ்திரத்தை சொல்றாரு சார். மானாதீத பிரதித விபவாம் மங்களம் மங்களானாம் வக்ஷப்பீடி மதவிஜயனோ அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ஸ்லோகத்தை சொல்ல ஆரம்பிக்கிறார். அவர் சொல்ல 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 அந்த சொல்லி முடிக்கிற வரைக்கும் அப்படியே காசு, தங்க காசுகளை மழையா அந்த அம்மா கொட்டுது. ஆதிசங்கரர் கனகதாரா சோஸ்திரம் சொன்னோன்னா எப்படி விசேஷமாக மகாலட்சுமி வந்து தங்க நெல்லிக்கனிகளை கொட்டினாரோ அது போலே மகான் தேசிகன், சுவாமி தேசிகன் சொன்னவுடன் அப்படியே தங்க காசு அம்மா கொட்டுது. அவர் தேவைக்கு மேல தங்கம் வருது, மூட்டை கட்டிட்டு ஐயாவை நமஸ்காரம் பண்ணிட்டு போறாரு. இன்னைக்கும் செல்வம் தேவைப்படுபவர்கள் வெள்ளிக்கிழமையில அந்த ஸ்ரீ ஸ்துதியை சுக்கிர ஹோரையில் 6லிருந்து 7க்குள்ள சொல்லி வீட்டுல விளக்கேத்தினாங்கன்னா அவங்க தான் மகாராஜாவா இருப்பாங்கன்னு சொல்லணும். அப்போ இப்படியான ஒரு காலகட்டத்துல தனக்குன்னு வாழாம இந்த மக்களுக்காக வாழறார். எவ்வளவோ பெரிய பிரச்சனைகள் வருது. நான் ஆரம்பத்தையே சொன்னேன், திருவரங்கத்துல மிலேச்சர்கள் படையெடுக்கிறாங்க. அந்நிய படையெடுப்பு நடக்கும் பொழுது அந்த பெருமாளை பாதுகாக்கணும் அப்படின்னப்ப அபீதி ஸ்தவம், நேயர்கள் தெரிஞ்சுக்கணும், இந்த வார்த்தைகள் கொஞ்சம் கடுமையா இருந்தாலும் வாழ்க்கையில கரடுமுரடான பிரச்சனைகள், எதிரிகளால தொல்லை, பல விதத்துல சிக்கல்ல இருக்கிறவங்க அபீதி ஸ்தவம் சொல்லக்கூடிய ஸ்லோகத்தை சுவாமி தேசிகர் அவருடைய அந்த ஸ்லோகத்தை யாரெல்லாம் சொல்றாங்களோ, தர்ம சங்கடம்னு சொல்றோம்ல சார், எனக்கு இந்த பிரச்சனை எப்படி முடிய போகுதுன்னு தெரியல சார், அந்த அபீதி ஸ்தவத்தை யாரெல்லாம் பாராயணம் செய்கிறார்களோ, சார் எனக்கு படிக்க தெரியாது, காது குளிர இப்பெல்லாம் ஒலிப்பேழையில இருக்கு, செல்லுல வருது, போட்டா வந்துடும், அதை கேட்டால் அவர்கள் வெற்றி பெறுவார்கள். அப்படி ஒரு சோஸ்திரத்தை சொல்லி பெருமாளை மீட்டு வருகிறார். திருவரங்க பெருமாளை மீட்டு வரக்கூடிய பாக்கியத்தையும் செய்தார். பிள்ளைலோகாச்சாரியாருங்கிற மகான், அவரும் வந்து தன்னுடைய காலத்துல ரங்கநாதரை மீட்டெடுக்கிறதா பெரிய முயற்சிகள் செஞ்சார். அவர் தான் பல திவ்யதேசங்களுக்கு பெருமாளை கொண்டு போறார். திருப்பதியில போய் ஸ்ரீரங்கநாதர் இருந்தார், அந்த நம்பெருமாள் உற்சவ பெருமாள். இன்னைக்கும் பாத்தீங்கன்னா ரங்கமண்டபம் திருப்பதியில இருக்குது, பெருமாள் அங்க வந்து ரங்கநாத பெருமாள் அங்க இருந்து திருவாராதனத்தை ஏத்துக்கிட்டார். அப்படி சுவாமி தேசிகன் வந்து தன்னுடைய அற்புதமயமான கிரந்தங்கள், இங்க சுவாமி தேசிகனுடைய வாழ்க்கையை பார்த்தீங்கன்னா சர்வதந்திர சுதந்திரம். நான் முன்னாடி சொன்னேன், ஒரு கிணறு வெட்டக்கூடிய ஒரு தொழிலாளி சொல்றான், அதெல்லாம் சரிங்க, நீங்க எல்லாம் மக்களுக்கு செய்யணுங்கிறீங்க, இந்த மக்களுக்கு ஏற்ற மாதிரி ஏதாவது கிணறு வெட்டுறது, குளம் வைக்கிறது உங்களால் முடியுமானோன்னு சுவாமி தேசிகன் என்ன பண்றாரு, திருவேங்கடமுடியான நினைச்சுக்கிட்டு போய் கிணறு வெட்ட ஆரம்பிக்கிறார். இன்னைக்கும் அவர் வெட்டின கிணறு அந்த பகுதியில் இருக்கு. அந்த கிணற்றுல இன்னைக்கும் நீர் வற்றவில்லை. அப்படிப்பட்ட அற்புதத்தை சுவாமி தேசிகன் நிகழ்த்தி காண்பிக்கிறாரு. பல இடங்களுக்கு போறார், ஸ்ரீரங்கத்துக்கு போறாரு, பெருமாளும் தாயாரும் பட்டம் கொடுக்குறாங்க, கோதாஸ்துதின்னு சொல்லி ஸ்ரீவில்லிபுத்தூர் ஆண்டாளை பத்தி பண்றாரு, ராமானுஜருடைய அற்புதமான கிரந்தங்களை பாராட்டி சிறப்பாக யதிராஜ சப்ததின்னு சொல்லக்கூடிய சோஸ்திர கிரந்தம் பண்றாரு, கோதாஸ்துதி பண்றாரு, ஸ்ரீஸ்துதி பூமி தாயாரை பத்தி பூஸ்துதி பண்றாரு. அத்துணை ஸ்லோகங்களை சுவாமி அவர்கள் மந்திர ரத்னமாகவே இந்த உலகத்திற்கு தந்திருக்கிறார். பூமி சம்பந்தப்பட்ட பிரச்சனை, வீடு சம்பந்தப்பட்ட பிரச்சனை இருப்பவர்கள் இந்த பூஸ்துதின்னு சொல்லக்கூடிய தேசிக சோஸ்திரத்தை ஒரு வாரம் யாரெல்லாம் பாராயணம் பண்றாங்களோ அவர்களுக்கு நிலம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள், பூமி சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் வந்து விமோச்சனம். அது கேட்டாலே போதும். அதுக்காக கோயில போய் பாலாபிஷேகம் வந்து தேனெல்லாம் பண்ணோம், இதை கேட்டாலே 2 வேளை கேட்டாலே போதும். பூமி சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் முக்கியமா யாரெல்லாம் வந்து அந்த நிலம் சம்பந்தப்பட்ட விஷயத்துல இருக்காங்க அவங்க பிரச்சனை தீர்ந்துருவாங்க. செல்வத்துக்கு ஸ்ரீஸ்துதி நான் சொன்னேன். எதிரிகள் இந்த மாதிரி பிரச்சனைக்கு சுதர்சனாஷ்டகம், பயம் போவதற்கு காமாசி காஷ்டகம் என்று சொல்லக்கூடிய நரசிம்மருடைய பிரபாவத்தை அருளி இருக்கிறார் சுவாமி தேசிகர். ரகுவீர கத்தியம் அவர் செய்யாத ஸ்துதியே இல்லை. கருட தண்டகம், கருட பஞ்சாசத், தெய்வநாயக பஞ்சாசத், தேவராதனுடைய மகிமையை சொல்லக்கூடிய அற்புதமான மகிமை கொண்ட அந்த கிரந்தங்கள், அந்த ஸ்லோகங்கள் எல்லாம் அற்புதமா அருளி இருக்காரு சுவாமி தேசிகர். 101 வயது வரை அவர் வாழ்ந்தார். வைஷ்ணவத்துல வடகலை சம்பிரதாயத்தினுடைய ஆச்சாரிய புருஷராக எளிமையான வாழ்க்கையைத்தான் கடைசி வரை சுவாமி தேசிகர் வாழ்ந்தார். இன்னைக்கும் திருமலையில பகவான் திருவேங்கடமுடையான குறித்து தயாசதகம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஸ்லோகத்தை அருளி பகவானே குளிர வச்சிருக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு அற்புதமான ஆச்சாரிய மகனீயர் சுவாமி நிகமாந்த மகாதேசிகன். இப்போ நம்ம இந்த மகாதேசிகர் சுவாமி தேசிகனை பத்தி ஏன் சொல்றோம்னா, எவ்வளவோ பிரச்சனைகள் வாழ்க்கையில வருது. கல்வி சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் இருப்பவர்கள் ஹயக்ரீவ ஸ்துதி, அவர் சொன்ன ஹயக்ரீவ சோஸ்திரத்தை பாராயணம் பண்ணா அந்த குழந்தைகள் படிப்பில் முன்னேறுவார்கள், வாழ்வில் வெல்வார்கள். செல்வம் தேவைப்படுபவர்கள் சுவாமி தேசிகருடைய ஸ்ரீஸ்துதியை பாராயணம் செய்வதோ அல்லது அதாவது வந்து அந்த செல்போன்ல கேட்கறது, அதை நம்ம கேட்டோம் சொன்னா செல்வம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் போகும். அந்த பூமி சம்பந்தத்துக்கு பூஸ்துதி சொன்னேன்.
கோதாஸ்துதி குழந்தை பிறப்பு சந்தான பாக்கியம் கிடைப்பதற்கு ஆண்டாளை நினைத்து கல்யாணத்துக்கு ஒரு சொல்லலாம் கோதாஸ்துதி பாராயணம். அது மாதிரி பெரிய விளையாட்டுகளில் ஜெயிக்கிறதுக்கும் போட்டிகளில் ஜெயிக்கிறதுக்கும் அபீதி ஸ்தவம், மகாவீர வைபவம், சுவாமி தேசிகருடைய இந்த ஸ்லோகங்களை கேட்பதினாலேயே புண்ணியம். நீ திருப்பியும் சொல்ல எனக்கு பாராயணமே பண்ண தெரியாதோ, அவர் கடுமையாக சொல்லியிருக்கார் சார் அந்த ஸ்லோகம் எனக்கு படிக்க தெரியாதுன்னா அற்புதமாக அதை ஒலிக்க செய்து கேட்டாலே புண்ணியம். அது மட்டுமல்லாமல் திருவரங்கத்தில் ராமானுஜருடைய காலத்திற்கு பிறகு திவ்ய பிரபந்தங்களை 4000 திவ்ய பிரபந்தங்களை மீண்டும் ஒலிக்க செய்த பெருமை சுவாமி தேசிகரையே சாரும். அப்படி தமிழையும் காப்பாற்றி கொடுத்தவர் சுவாமி நிகமாந்த மகாதேசிகர். அதனால இவருடைய மகிமைக்கு எல்லையே கிடையாது. இன்னைக்கும் பார்த்தீங்கன்னா அனைத்து வைஷ்ணவ கோயில்களையும் தேசிகருடைய ஸ்லோகத்தை சொல்லிப்பாங்க. இன்னைக்கும் வெள்ளிக்கிழமையில பார்த்தீங்கன்னா திருமலை திருப்பதியில அவர் சாதித்திருக்கக்கூடிய தயாசதத்தை சொல்வதாக பெரியோர்கள் சொல்லிட்டு இருக்காங்க. தமிழ்ல அடைக்கல பத்துன்னு சொல்லக்கூடிய அற்புதமான ஒரு தமிழ் துதி கொடுத்திருக்காரு. அவர் அளவுக்கு இப்படி ஒரு மகான் வையகத்துல பிறக்க முடியுமா? எளிமையான வாழ்க்கை வாழ்ந்து அவர் எதி கிடையாது, அதாவது துறவி கிடையாது. இல்லற வாழ்வில் இருந்து கொண்டார், இல்லற தர்மத்தை கடைபிடித்தார். ஒரு மனிதனாக இருக்க வேண்டியவன் எப்படி இருக்கணும்னு நிரூபிச்சு காமிச்சார். எதிலும் பற்றில்லாமல் வாழ்ந்து 101வது வயதிலே தன்னுடைய மகனான குமார வரதாச்சாரிய தேசிகன் அவருடைய தொடை மீது படுத்துக்கொண்டு பகவான் ஸ்ரீமன் நாராயணனை துதி செய்த வண்ணம் ஸ்ரீ வைகுண்டம் எழுந்தருளினார். அவருடைய அந்த வாழ்க்கை என்பது இந்த உலகத்திற்கு ஒரு பாடமாக அமைந்திருக்கிறது. அவர் அருளி இருக்கக்கூடிய 28 ஸ்லோகங்கள் ஏதேனும் 1-2 தெரிந்தாலும் நம்மை எல்லோரும் கையெடுத்து வணங்குவார்கள். அப்படின்னா நீங்க பாத்துங்க சுவாமி தேசிகனுடைய மகத்துவம் என்ன அப்படிங்கிறத. கண்டிப்பா. அதனால வரக்கூடிய காலகட்டங்கள்ல சுவாமி தேசிகனுடைய துதிகளை எல்லாம் எல்லோரும் கேட்க வேண்டும், முடிந்தவர்கள் பாராயணம் செய்ய வேண்டும். அதன் பிறகு சகலவிதமான சம்பத்துக்களையும் சுவாமி தேசிகனுடைய அருளால் பெருமாளும் பெரிய பிராட்டியாரும் அருள வேண்டும் என்று எல்லாம் வல்ல அந்த ஸ்ரீ ரங்கநாதனுடைய திவ்ய சரணாரவிந்தங்களிலே பிரார்த்தனை செய்து கொள்கிறேன். கண்டிப்பா இன்னைக்கு இந்த ஒரு மகானை பத்தி சொன்னது பலருக்கும் உபயோகமா இருக்கும். ஏன்னா செல்வத்துக்கு பயத்துக்கு எல்லாத்துக்கும் ஒரு ஸ்தோத்திரம் எழுதிட்டு போயிருக்காரு அப்படின்னா அவர் எவ்வளோ ஒரு பெரிய ஒரு மகானா இருக்கணும். திருவரங்கத்துல உள்ள பெருமாளையே காப்பாற்றக்கூடிய ஒரு வாய்ப்பு, அது மட்டும் ஐகிரிவரை இந்த லோகத்துக்கு கொண்டு வந்த வாய்ப்பு அப்படிங்கிறது ஒரு மனிதனுக்கு கிடைக்காது, ஆனா மகானுக்கு கிடைக்கும். அப்படிங்கிறதுல தேசிகரோட வாழ்க்கை ஒரு உதாரணம்னு சொல்லலாம். ஐயா இதுல இன்னொரு விஷயமும் சொல்லணும். ஒரு நாள் இரவு பாதுகா சகஸ்ரம் சொல்லக்கூடிய 1000 பாட்டு எழுதியிருக்காரு. ஒரு நாள் இரவுல பாதுகா சகஸ்ரம் பகவானுடைய திவ்ய திருப்பாதத்தை தாங்கக்கூடிய பாதுகைக்கு அவருடைய காலனிக்கு 1000 பாட்டு எழுதியிருக்கார். அந்த பாதுகா சகஸ்ரத்தை யாரெல்லாம் சொல்கிறார்களோ சகல பாபங்களும் தோஷங்களும் அகன்றுவிடும். அவங்க எங்கேயுமே போவேணா சார், வீட்டில் உட்கார்ந்துக்கிட்டு அந்த பாதுகா சகஸ்ரத்தை அப்படியே கண்மூடி கேட்டுட்டு ஒரு விளக்க வீட்டில் ஏற்றி நமஸ்காரம் பண்ணிட்டா அன்னைக்கான பிரச்சனை மட்டுமல்ல வாழ்க்கை பிரச்சனையே தீர்ந்துவிடும். இது அதை படித்து பாராயணம் செய்து வென்றவர்களுக்கான சான்றுன்னு சொல்லி நான் இதை முக்கியமாக சொல்றதுக்கு ஆசைப்படுறேன். கண்டிப்பா சார், நீங்க சொன்ன மாதிரி பல விஷயங்கள் செஞ்சிருக்காரு. உங்களோட நேரத்திற்கும் உங்களோட வார்த்தைகளுக்கும் ரொம்ப நன்றி சார். நன்றி சார். கவிதார்க்க சிம்ஹாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேசாய வேதாந்த குரவே நமஹா என்று சொல்லி சுவாமி வேதாந்த தேசிகருடைய திவ்ய சரணாரவிந்தங்களிலே அடியன் பிரார்த்தனை செய்து கொண்டு கேட்டுக்கொண்டிருந்த பார்த்து கொண்டிருந்த தி டிவைன் தமிழ் நேயர்கள் எல்லோருக்கும் எல்லா செல்லும் கிடைக்க வேண்டும் என்று பிரார்த்தனை செய்து கொண்டு வேறொரு நல்ல நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.